ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 10/1/25 பாபா இன்னைக்கு சக்தி மிக்க ஒரு டானிக் கொடுத்து குழந்தைகளை உபசரிக்கிறாரு. பலவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான டானிக் பாபா கொடுக்குறார். இப்படி ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான விட்டமின்ஸ் கொடுப்பாங்க, டானிக் கொடுப்பாங்க, மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, சூப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாபா கூட நமக்கு என்ன விட்டமின்ஸ் கொடுக்குறார் அப்படிங்கிறத முரளியில் சொல்கிறார். मीठे बच्चे, बाप तुम्हें ज्ञान योग की खुराक खिलाकर जबरदस्त खातरी करते हैं, तो सदैव कुछ मौज में रहो, श्रीमत अनुसार सबकी खातरी करते चलो. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஞானம் யோகத்தினுடைய டானிக், ஞானம் யோகம் என்ற டானிக்கு கொடுத்து ஒரு சக்தி வாய்ந்த உபசரிப்பை பாபா செய்கின்றார், மரியாதை கொடுக்கின்றார். உபசரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல கவனிச்சுக்கிறது. பாபா ஒரு நல்ல சத்தான கவனிப்பை குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிரம்பியவராகவே இருங்க. சதா ஸ்ரீமத் அனுசார் அனைவருக்கும் உபசரணை கொடுங்க. நீங்களும் அனைவருக்கும் சத்துமிக்க டானிக்க பாபா நமக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அதை கொடுத்து உபசரணை செய்ய வேண்டும், உபசரிக்க வேண்டும். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, இஸ் சங்கம் யுகுப்பர் आपके पास सबसे अमूल्य चीज कौन सी है जिसकी संभाल करनी है? இந்த சங்கம யுகத்துல உங்ககிட்ட மிக மதிப்பான ஒரு பொருள் இருக்கு. அது என்ன? அதை எப்படி நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்க? इस सर्वोत्तम ब्राह्मण कुल में आपकी जीवन बहुत अमूल्य है. மிக உயர்ந்த இந்த பிராமண வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை ரொம்ப மதிப்பானது. इसलिए शरीर की संभाल जरूर करनी है. ஆகவே இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சரீரத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ऐसा नहीं ये तो मिट्टी का पुतला है, कहाँ ये कलाश हो जावे? नहीं, इनको जीते रखना है. அப்படி இருக்கக்கூடாது. இது என்ன 5 தத்துவத்தாலான ஒரு பொம்மை தானே. 5 தத்துவத்தோட கலந்துரும். எப்படி பொம்மை, மண் பொம்மை கீழே போட்டான்னா மண் ஆயிடுது இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் போகிறது தானே. அப்படி நீங்கள் கவனக்குறைவாக இருக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு மெடிசன் எடுக்கணுமா, கவனிச்சுக்கோங்க, எடுங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அப்படி நீங்கள் இந்த சரீரத்தையும் பார்த்துக்கிறது உங்கள் கடமை. அதிக காலம் நீங்கள் வாழணும் இல்லையா? அதனால் பாபா என்ன சொல்கிறாரு பாருங்கள், இந்த ஞானம்லாம் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. எப்போதுமே நீங்கள் இதை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. कोई बीमार होते तो उनमें तंग नहीं होना चाहिए. ஏதாவது வியாதி வருதுன்னா ஏன்னா அது கடைசி பிறவி இல்லையா? எல்லா கணக்கு, எல்லா பிறவியினுடைய 63 பிறவியினுடைய செட்டில்மெண்ட்டை நம்ம இந்த பிறவியில் பண்ணுறோம். இது நமக்கு தான் தெரியும். அதனால் பாபா சொல்கிறார், எந்த வியாதி வந்தாலும் அதை நினச்சி டிஸ்டர்ப் ஆகாதீங்க, மனசு தொய்வல் ஆகிடக்கூடாதுங்கிறார். என்ன இது ஒன்று போனவனு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்குதே. இதுதான் பாபா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறார். அக்கௌண்ட்ஸ்லாம் கிளியர் ஆகுது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சீங்களோ கடன் வாங்கினதை அடைக்கிறீங்க, கொடுக்குறீங்க. ஆத்மா பரிசுத்தமாகுது, ஆத்மா கிளியர் ஆகுது. பாபா கூட இருக்காரு, அவர் உதவுறார் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு கொடுக்குது. இப்படி நிறைய நமக்கு ஞான சிந்தனை பண்ணணுமே தவிர டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உनको बोलो तुम शिव बाबा को याद करो. பாபா சொல்றாரு, நீங்க அதுக்கு சொல்லுங்க, பாபாவை நினை, டிஸ்டர்ப் ஆகாத. பாபாவை நினை, வழி உபத்திரம் இருக்கா, பாபாவை நினை, சரியாயிடும். சொல்லி கொடுங்க.
जितना याद करेंगे उतना पाप कटते जाएंगे. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும். உன்கி சர்வீஸ் கர்னி சாஹியே. இந்த சரீரத்துக்கும் நீங்கள் சேவா பண்ணணும். ஜீத்தா ரஹே. நீண்ட காலம் இந்த தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறார். சிவபாபாக்கோ யாது கர்த்தா ரஹே. அது சிவபாபாவை நினச்சிட்டே இருக்கணும், எந்த தடை இல்லாமல். வலி உபத்திரத்தெல்லாம் கடந்து அதை நினைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு அபியாசம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அதுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் மனசு டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? இன்னைக்கு பாருங்க, யார் எடுத்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த வலி அந்த வலி ஜாஸ்தி. ஏன்னா கர்ம கணக்கு நாம் இந்த சரீரத்தால் தானே செஞ்சோம். அப்போ இந்த சரீரத்தின் மூலமாக தான் அதை நம்ம கிளியர் பண்ணணும். மனசால் செஞ்சது மனசுக்கு வரும் இல்லையா? சரீரத்தால் என்னெல்லாம் செஞ்சோமோ அது அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் பாபா எப்படிப்பட்ட ஒரு அழகான டானிக் கொடுக்குறாரு, மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, நாலேஜ் கொடுத்து எப்படி இதை பார்த்துக்கணும், என்ன சொல்லித்தரணும் அதுக்குன்னு எவ்வளோ அழகாக பாருங்க பாபா கற்றுத்தரார். ஓம் சாந்தி. ज्ञान का तीसरा नेत्र देने वाला रूहानी बाप रूहानी बच्चों को समझाते. ஞானத்தினுடைய மூன்றாம் கண் தரக்கூடிய பாபா ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ज्ञान का तीसरा नेत्र सिवाय बाप के और कोई दे न सके. இந்த ஞானம் என்ற மூன்றாம் கண் பாபாவை தவிர வேற யாராலுமே நமக்கு தர முடியாது. अभी तुम बच्चों को ज्ञान का तीसरा नेत्र मिला है. ஞானம் என்ற மூன்றாம் கண் நமக்கு கிடைத்துள்ளது. ஏன் கிடைச்சிருக்குது? இதை நம்ம இந்த கண் மூலமாக அனைவரின் விசேஷ தன்மைகளை பார்க்கணும். எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஞானக்கண். अभी तुम बच्चे जानते हो ये पुरानी दुनिया बदलने वाली है. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மூன்றாம் கண் கிடைச்சதுனால இந்த பழைய உலகம் மாறப்போகுது. बेचारे मनुष्य नहीं जानते कौन बदलाने वाला, कैसे बदलाते. பாபா சொன்னார், பாவம் யாருக்கு தெரியறதில்ல இந்த விஷயங்கள்லாம். இந்த உலகத்தை மாத்துறது யாரு, எப்படி மாத்துறார்? உன்னோको ज्ञान का तीसरा नेत्र ही नहीं. ஏன் அவங்களுக்கு தெரியாது? ஞானம் என்ற மூன்றாம் கண்ணே இல்லை அவங்களுக்கு. बच्चों को अभी ज्ञान का तीसरा नेत्र मिला जिससे तुम सृष्टि के आदिमध्य अंत को जान गए हो. பாபா சொல்றாங்க, ஞானம் என்ற மூன்றாம் கண் உள்ளதால் இந்த சிருஷ்டினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏ ஞான் கி சாக்ரீன். பாருங்க, இந்த ஞானத்தை அப்படியே தெரிஞ்சுக்க ஆழமான டெப்தான விஷயங்களை அப்படியே ஒரு ஸ்வீட்டஸ்ட் டேஸ்ட் வருது இல்லையா? இதுதான் ஒரு இனிப்பு. ஞானம் என்ற சாக்ரீன் இனிப்பு. சாக்ரீன் की एक बूंद भी कितनी मीठी होती है. சாக்ரீனோட ஒரு டிராப், ஒரு சொட்டு பாருங்க எவ்வளோ தித்திப்பா இருக்குது. ஞான் கா ஏக்கி அக்ஷர் மன்மனா பவ. அதே போல ஞானத்தினுடைய ஒரே சப்தம் மன்மனா பவ. ये अक्षर कितना मीठा है. பாருங்க, இந்த மன்மனா பவங்கிற வார்த்தை எவ்வளோ ஸ்வீட்டஸ்டா இருக்குது. अपने को आत्मा समझ बाप को याद करो. ஆத்மான்னு தன்னை உணர்ந்து பாபாவை நாம் நினைவு செய்ய வேண்டும். பாபு சாந்திதாம் சுகதாம் கா ராஸ்தா பத்தா ரஹே ஹே. சாந்திதாம் செல்வதற்கான, சுகதாம் செல்வதற்கான வழியை பாபா காண்பித்து கொண்டிருக்கிறார். बाप आए हैं बच्चों को स्वर्ग का वर्षा देने. बच्चों की कितनी खुशी होनी चाहिए. खुशी जैसी खुराक नहीं. பாருங்க, பாபா நமக்கு இவ்வளோ ஞானம் கொடுக்க கொடுக்க அவ்வளோ ஒரு குஷி ஏறுது. அதுதான் பாபா சொல்றாரு, சந்தோஷத்தை போல ஒரு டானிக்கு சத்துணவே கிடையாதுன்ட்டார். ஆரோக்கியமா இருக்கணும்னா சந்தோஷமா இருந்தா போதும். நல்லதான் குஷி ஜெய்சி குராக்கு நகி. மகிழ்ச்சியை போல ஒரு சத்துமிக்க டானிக் இல்லை. तुम बच्चे श्रीमत पर सभी को रूहानी खातरी करते हो. सच्ची सच्ची खुश कैराफ भी ये हैं किसको बाप का परिचय देना. அனைவருக்கும் நற்செய்தி கொடுங்கங்கிறார்.
இப்படி நலம் விசாரிப்பாங்கள்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, யாரோட இருக்கீங்க, அவங்களோட ஒத்து போதா, இப்படிலாம் நலம் விசாரிப்பாங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதே போல் பாபா கூட எல்லாருக்குமே ஆன்மீகத்தினுடைய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, உபசரணை, ஆன்மீக உபசரணை கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? பாபாவின் அறிமுகம், அவங்களும் நல்லா இருக்கணும்ல, பகவானுடைய தொடர்பில் இருக்கணும், பாபா தெரிஞ்சிருக்கணும், பாபாவோட ஆஸ்தி பெற்றவர்களாக அவர்களும் ஆக வேண்டும், அவர்களும் விஷயங்களை கடந்து போகணும். அதற்காக பாபா நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. तुम उस मासूक को आने लिए याद करते आए हो, बाप तुम्हारा कभी आशुक नहीं बनता. பாபா உங்களுக்கு எப்பொழுதுமே நாயகன்தான், அவர் நாயகி ஆகுவதில்லை. அவரை வர வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ அவரை நினச்சிருப்பீங்க சொல்கிறார். எவ்வளோ பக்தி செஞ்சுருக்கோம் அவரை அடையிறதுக்காக நம்ம. அதனால தான் பாபா கிடைச்சிருக்கார் நமக்கு. इस समय तुम्हारा जीवन अमूल्य है, इसलिए शरीर की भी संभाल करनी है. பாபா சொல்கிறார், ஞானம், யோகா, தாரணா, சேவா செய்வதற்கு இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும், அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, கவனக்குறைவாக கவனிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறார். अच्छा, धारणिकाना मुख्य सारम, अपने को देखो, मैं पुरुषार्थ में उत्तम हूँ, मध्य हूँ, कनिष्ठ हूँ. உங்களை சோதனை பண்ணி பாருங்க. நான் முயற்சி செய்யறதில்ல, ஆன்மீக முயற்சியில் ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா. मैं ऊंच पद पाने के लायक हूँ, मैं रूहानी सर्विस करता हूँ. நான் உயர்ந்த பதவிக்கு தகுதியா, ஆன்மீக சேவகனாக இருக்கேனா. नेक्स्ट पॉइंट, तीसरे नेत्र से आत्मा बाई को देखो, மூன்றாம் கண் மூலம் ஆத்மா என்ற சகோதரரை பாருங்க. பாய் பாய் சமஜ் சபிக்கோ ஞான்தோ, சகோதரன் என்று உணர்ந்து புரிந்து ஞானமளிங்க. ஆத்மிக் ஸ்திதி में रहने की आदत डालो तो कर्मेंद्रियां चंचल नहीं होगी. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பழக்கத்தை எப்பொழுது கொண்டு வரீங்களோ அப்பொழுது இந்த கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் ஆகாது, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசு அதை ஏற்றுக்கும். ஆத்மா என்ன ரைட்டான ரூட் காட்டுதோ அது ஆத்மா மனசு என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த இந்திரியங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். எப்போ? ஆத்மீக ஸ்திதியில் நம்ம நிலைத்திருக்கும் போது. பாபா வரதான் கொடுக்குறாங்க. ब्रह्मा बाप समान महा त्याग से महान भाग्य बनाने वाले फरिश्तासो विश्व महाराजन भव. பிரம்மா பாபாவுக்கு சமமாக மகா தியாகம், உயர்ந்த தியாகம் செய்து மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஃபரிஷ்தா சோ விஸ்வ மகாராஜன் ஆகுங்கள். फरिश्ता सो विश्व महाराजन बनने का वरदान उन्हीं बच्चों को प्राप्त होता जो ब्रह्मा बाबा के हर कर्म रूपी कदम के पीछे कदम उठाने वाले. பிரம்மா பாபாவுக்கு பாபாவினுடைய ஒவ்வொரு செயல்பாடு என்ற ஸ்டெப் பின்னாடியே யார் ஸ்டெப் வைக்கிறாங்க, மீன்ஸ் பாபா என்னெல்லாம் செய்தாரோ அப்படியே யார் செய்கிறாங்களோ அவர்கள்தான் ஃபரிஷ்தாவிலிருந்து விஸ்வ மகாராஜன் ஆகுவதற்கான வரதானம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. ஜின்கா மன் புத்தி சன்ஸ்கார் சதா பாப்கே ஆகிய அர்ப்பித்து ஹே. ரெண்டாவது, யாருடைய மனம் புத்தி சமஸ்காரம் பாபா முன்னாடி அர்ப்பணம் சமர்ப்பணம் செய்துள்ளார்களோ அவர்களுக்குத்தான் ஃபரிஷ்தாசோ விஸ்வ மகாராஜன் என்ற வரதான் கிடைக்குது. जिसे ब्रह्मा बाबा ने इसी महा त्याग से महान भाग्य प्राप्त किया, अर्थात नंबर 1 संपूर्ण फरिश्ता और नंबर 1 विश्व महाराजन बने. எப்படி பிரம்மா பாபா இப்படிப்பட்ட மகா தியாகத்தினால்
மகான் பாக்கியத்தை பிராப்தமாக அடைந்தார். அதாவது நம்பர் 1 சம்பூர்ண ஃபரிஷ்தா, நம்பர் 1 விஸ்வ மகாராஜன் ஆனார். அவ்வாறு நீங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய உண்மையான மகான் தியாகி, சர்வஸ்வ தியாகியாக ஆகுவீர்கள். संस्कार रूप में भी विकारों के वश का त्याग करेंगे. யார் விஸ்வ மகாராஜன் ஆகக்கூடியவர்களோ அவர்கள் சன்ஸ்காரத்திலும் விகாரங்களின் வம்சத்தை, அந்த விகாரங்களுடைய வம்சம் இருக்குல்ல, அதையும் தியாகம் செய்து விடுவார்கள். ஆகவே பிரம்ம பாபா மகா தியாகசே மகான் பாக்கியத்தை அடைஞ்சார். தியாகத்தையும் தியாகம் பண்ணார். அதான் மகான் தியாகம்னு சொல்லப்படுது. அடுத்து பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. अभी सभी आधार टूटने हैं, इसलिए एक बाप को अपना आधार बनाओ. எல்லா சப்போர்ட்டும் துண்டிக்கப்பட இருக்குது. ஆகவே பாபாவை எல்லா சப்போர்ட்டாக ஆக்குங்க. ஃபுல் சப்போர்ட் பாபா தான் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா எல்லா கயிறும் துண்டிக்கப்பட போகுதுங்கிறார் பாபா. அடுத்து இன்னைக்கு அவ்வியக்த இஷாரால பாபா மனசா சேவா பண்ணுறதுக்கான பாயிண்ட் கொடுக்குறாங்க. இத்தனை சாரி பிரகிருதிக்கோ பரிவர்த்தன் கர்னா, இவ்வளோ பெரிய இயற்கை நிறைந்த இந்த உலகத்தை மாற்றுவது. தமோகுணி சன்ஸ்காரோं वाली आत्माओं के தமோகுணி வைப்ரேஷன் கோ பதல்னா, இவ்வளோ மோசமான சன்ஸ்காரத்தையுடைய ஆத்மாக்களினுடைய அந்த மோசமான வைப்ரேஷனை மாற்றுறது. स्वयं को भी ऐसे खूनी नाहक के वायुमंडल के वाइब्रेशन के सेफ रखना तथा उन आत्माओं को सहयोग देना. इस विशाल कार्य के लिए मनसा को शुभ भावनाओं से संपन्न शक्तिशाली बनाओ. ஏன்னா கண்டிஷனே சரியில்லை. நம்மளை சுற்றி உள்ள சூழல், மனித ஆத்மாக்களினுடைய வைப்ரேஷன், இதெல்லாம் ரொம்ப மோசமாக நம்மளை தாக்குது இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட, ஏன்னா உலகமே இன்னைக்கு அப்படி ஒரு எதெடுத்தாலும் உடனே அடிப்படி சண்டை, எதெடுத்தாலும் குத்து, வெட்டு குத்து, இப்படி தான் நடக்குது. இப்போ இப்படிப்பட்ட மோசமான ஒரு வைப்ரேஷனில் நம்மளை நம்ம பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுங்க. தன்னுடைய விஷால காரியத்துக்காக மனதில் சுப பாவனையை நிறைச்சிக்கோங்க. அதாவது விஷாலமான காரியம் செய்வதற்காக மனதில் சுப பாவனையை நிறைச்சிக்கோங்க. சக்திசாலியாக தன்னை ஆக்குங்க. ஓம் சாந்தி.